நான் இன்னைக்கு செய்ய போகிறது ரைஸ் சேவை. இது வந்து ரெடிமேடாக கடையில் எல்லாமே கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 7 minutes வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம தண்ணி கூட சேர்த்து ஒரு 7 minutesக்கு மேலே வச்சுன்னா கூல் மாதிரி ஆயிரும். 7 minutes மட்டும் வச்சுட்டு அதை வந்து தண்ணி வந்து வடிகட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அரிசி சேவை, அதாவது ரைஸ் சேவைன்னு சொல்லுவோம். இது வந்து 200 grams நான் எடுத்திருக்கேன். ரைஸ் சேவை இப்படி இருக்கும். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், அது வந்து ஒரு சிட்டிகை போட்டால் போதும். தேவையான அளவு ஆயில், எலுமிச்சம்பழம் வந்து 1 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 100 கிராமுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி மாதிரி ஊற்றணும். நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேவையை நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 7 minutes வந்து நல்லா கொதிக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் சேவையை வந்து தண்ணியில் வந்து நல்லா போட்டு வச்சுட்டு ஊற வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம இந்த தண்ணி கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்டுக்கலாம். டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம 5 to 7 minutes இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகணும். ஒயிட்டாக நம்மளுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நான் கடுகும் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே இந்த தாளிக்கிறதுல வந்து கடுகு கட்டாயம் நம்ம சேர்த்துவோம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே 1 வரமிளகாய். இப்போது இது ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வரமிளகாயும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மஞ்சத்தூளையும் வந்து ஒரு சிட்டிகை வந்து ஆட் பண்ணிட்டேன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு.
கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம லெமன் வந்து தனியாக ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான டிஷ்ஷு. ஏன்னா என்னென்னா இதுக்கு சேவைங்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். டெய்லியும் நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி செய்யாமல் ஒரு நாள் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரைஸ் சேவையும். இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைஸ் சேவை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுனதுனால கொஞ்சம் உதிரியாக வரும். நம்ம தண்ணியிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடணும். நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா போதும். இல்லைனா வந்து கொலன்னு ஆயிரும். அதை பார்த்துக்கோங்க. அதனால் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறப்பவே நம்ம வந்து ஆயிலையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நல்லா உடச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறப்போ எல்லாமே உடஞ்சிரும். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். இதுக்கு என்னென்னா நம்ம வந்து நார்மலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோன்னா இந்த ரைஸ் சேவைக்கு மட்டும் எனக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து தேவைப்படும். ஏன்னா வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒட்டும். அதுக்காக நம்ம ஆயில் வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்பவே நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைகளுக்கு முந்திரி பிடிக்குன்னா நம்ம முந்திரி வந்து தனியாக வறுத்தும் நம்ம வந்து இதில் அப்படியே மேலே தூவிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி போட்டால். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. ஆனியன் அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவோட காரமும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சோன்னா போதும். நல்லா வெந்துடும். நல்லா உதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ரைஸ் சேவை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து மார்னிங் டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.